பத்திரிகைகளுடைய நிருபர்களையும், படம் பிடிப்பவர்களையும், வழக்கறிஞர்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நேரடியாக அவர்களை தாக்கி கொலை முயற்சி செய்கின்ற அளவிற்கு சமூக விரோதிகள் பலரை கூட வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ததை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நடைபெற்று கொண்டிருக்கின்ற விடியா திமுக ஆட்சியினுடைய இறுதி கட்டம் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, ரவுடிசம் என்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடைபெற்ற சம்பவத்தை எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு போய் அவருடைய கண்டனத்தை விரைவில், அதே போல நம்முடைய பத்திரிகை நிருபர்களுக்கும் ஆறுதலை தெரிவிக்கின்ற வகையிலே நான் அவர் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட வன்முறை சம்பவங்கள் எந்த காலத்திலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக களத்திலே ஈடுபடுவது என்பது யாரும் கேள்விப்படாத ஒரு செய்தியாக இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி நடந்து கொண்டால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய அரசியல்வாதிகள் எப்படி மக்கள் நம்புவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.